நல்லா சூப்பராக வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புரட்டாசிக்கு முட்டை வைக்க முடியல, ஸோ அதனால் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு புட்டிங். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கணும். ஸோ கேரமலுக்கு ஒரு அரை டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்து அதை நல்லா தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது ஹனி மாதிரி ஆகிடும். ஸோ அதை அப்படியே நீங்கள் எந்த பவுலில் செய்ய போகிறீங்களோ அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து காய வச்சுருக்கேன். ஸோ 1/2 லிட்டர் பால் அளவுக்கு தான் செய்கிறேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த பக்கம் கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. அது மேலே கொஞ்சம் ரவை, ஒரு 4 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், ஸ்பூன் ரவை போட்டு, ரவை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இங்கே நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் அது மேலே போட்டு நல்லா கலந்திங்க அப்படின்னா அந்த ரவையெல்லாம் நல்லா உப்பி மேலே வந்தது நல்லா தெரியும். கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக ஆனதுக்கப்புறமா இங்கே நம்ம ஊற்றி வச்சுருக்க அந்த கேரமல் ஓரளவுக்கு செட் ஆகிடும். ஸோ அது மேலே இந்த புட்டிங்கை ஊற்றி ஒரு குக்கரில் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் உள்ள அந்த இதெல்லாமே ஓரங்கள் எல்லாமே எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக கவுத்த உடனே டபக்குன்னு விழுவுற மாதிரி நல்லா சூப்பராக புட்டிங் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், கட் பண்ணுறேன், அப்படியே வெண்ணெயை வெட்டுற மாதிரி இருக்குது. செம்ம சாஃப்ட்டு, செம்ம சூப்பர். நான் கட் பண்ணும்போது என் பிள்ளைங்க ஆர்வ கோளாறு தாங்க முடியாமல் எசக்கு புசக்காக வெட்டி விட்டுடுச்சுங்க. ஸோ அதனால் என்னோடய அவுட்புட் கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.